வணக்கம், வெல்கம் டு சாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற லெசன் முத்தான 10 வாக்கியங்கள். நம்பர் 1, எங்களை பார்த்தா முட்டாள் மாதிரி தெரியுதா? நாங்கள் பார்க்கறதுக்கு முட்டாள் மாதிரி இருக்கோமா? இது இங்கிலீஷில் do we look like fools? do we look like fools-னு கேட்குறோம். நம்பர் 2, நான் இங்கே இருக்கேன். இது இங்கிலீஷில் I am here-னு சொல்லுவோம். whereas நான் இப்போ இங்கே தான் இருக்கேன். நான் இப்போ இங்கே தான் இருக்கேன். இது இங்கிலீஷில் I am right here now. I am right here now-னு சொல்கிறோம். நம்பர் 3, நீ கூப்பிட்டதுனால நான் வந்தேன். இது இங்கிலீஷில் I came since you called. I came since you called-னு சொல்கிறோம். நம்பர் 4, நீ கூப்பிடலைன்னா நான் வந்திருக்க மாட்டேன். நீ கூப்பிடலைன்னா நான் வந்திருக்க மாட்டேன். இது இங்கிலீஷில் I wouldn't have come if you had not called me. I wouldn't have come if you had not called me-ன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். நம்பர் 5, நான் சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டேன். இது இங்கிலீஷில் I won't keep telling. I won't keep telling-னு சொல்கிறோம். நம்பர் 6, எனக்கு தெரியாம அவன் அதை பண்ணிட்டான். எனக்கு தெரியாம அவன் அதை செஞ்சிட்டான். இது இங்கிலீஷில் he has done it without my knowledge. he has done it without my knowledge-னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். நம்பர் 7, நான் அந்த வலியை பொறுத்துக்கிட்டேன். இது இங்கிலீஷில் I endured the pain. I endured the pain-னு சொல்கிறோம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. endure அப்படின்னா பொறுத்துக்கிறதுன்னு அர்த்தம். நம்பர் 8, எங்களுக்கும் நேரம் இல்லை. எங்களுக்கும் நேரம் இல்லை. இது இங்கிலீஷில் we don't have time either. we don't have time either-னு சொல்கிறோம். நம்பர் 9, எனக்கு இன்னும் பசிக்கல. இது இங்கிலீஷில் I don't feel hungry yet. I don't feel hungry yet-னு சொல்கிறோம். ஸோ இந்த வீடியோவோட லாஸ்ட் லெக்குக்கு வந்துட்டோம். நம்பர் 10, அவர் ஒரு ஜோக் அடித்தார், அதனால் நாங்கள் விழுந்து விழுந்து சிரித்தோம். அவர் ஒரு ஜோக் அடித்தார், அதனால் நாங்கள் விழுந்து விழுந்து சிரித்தோம். இது இங்கிலீஷில் he cracked a joke. So we laughed our head off. He cracked a joke. So we laughed our head off-னு சொல்கிறோம். டியர் வியூவர்ஸ், முத்தான 10 வாக்கியங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். தேங்க்யூ.